என்னன்னு சொன்னா இந்த குற்றவாளிகள் சார்பா எந்த விதமான வக்கீலும் லோயர்கள் வந்து ஆயராகக்கூடாது, அவர்களுக்கு நீதி கேட்டு போராடக்கூடாது. என்னன்னு சொன்னா அவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். இதே இந்த புங்குடுதியில் இடம்பெற இந்த வித்யாண்ட கொலை சம்பவம் மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறக்கூடாது. அதுக்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு எங்களுடைய ஆசிரியர் சங்க தலைவர் ராசகுமாரன் சார் அவர்கள் மிகவும் கடினமாக எல்லாருக்கும் முன்னாள் சொன்னது, எந்த யாரும் வந்து இதுக்கு ஆயராகக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நிலப்பாட்டில் வந்து இன்றைக்கு எங்களை கொதித்தலை செய்தது இந்த தமிழ் மாறன் ஈனப்பிறப்பு செயல். என்ன செய்யறான்னு சொன்னா தமிழினத்துல பிறந்து இந்த மாதிரி படிச்சு முன்னுக்கு வந்து இன்றைக்கு கொழும்புல வந்து கலப்பீடா லோ பேக்கரிக்குரிய ஒரு டீனா இருந்தோண்டு அவர் இந்த மாதிரி செய்யறார். இவ்வளவுக்கு படிச்சிருக்கிறார். அவருடைய கேவலமான செயல்கள் ஒன்றும் சமூக வலைத்தளங்களோட பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல அவர் என்னென்ன கேவலங்களை, இந்த கேவலம் மட்டும் இல்லை, அவருக்கு ஏற்கனவே பெண் பிள்ளைகளோட தொடர்பு இருப்பதான அந்த கேவலங்கள் கூடிய அம்பலமாக இருக்கின்றது. அவ்வாறு ஒரு கேவலம் கட்டவன முதலில் வந்து கொலையாளிகளுக்கு முதல் அவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவனை மக்களுக்கு முன்ன நிறுத்தணும், மக்கள் அவனை தண்டிக்கணும் கட்டாயம். முதலாவது வந்து இந்த இடத்துல நான் குறிப்பாக கூறக்கூடியது கொலைகாரனுக்கு முன்ன தண்டிக்கப்பட வேண்டிய தமிழ் மாறன். இந்த மாதிரி குற்றவாளிகளை வெளியில எடுத்துறவன் இருக்க மாட்டோம். 40 லட்சம் 50 லட்சம் வேண்டி வெளியில இருக்கிறவன் இருக்க மாட்டோம். குற்றவாளிகள் தப்பிக்கொண்டே இருப்பார்கள். இதான் எங்களுடைய கட்டாய வேண்டுகோள். தமிழ் மாறன் மாதிரி ஆக்கள் இந்த மாதிரி லோயர் மாதிரி வந்து ஆயராகக்கூடாதும் இதுக்கு எதிராக நாங்கள் எந்த காலத்திலையுமே போராடி கொண்டிருப்போம். இன்றைக்கு நான் விடியலும் இந்த வரையும் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகம் அதனையும் எங்களுடைய யாழ் சமூகத்தோடு இணைந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு. நன்றி.